ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்டோர் பிளான்ட்ஸ் யாருக்கெல்லாம் வளர்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிளான்ட்ஸ் வளர்க்குறதுனாலே ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த பிளான்ஸுக்குன்னு மெனக்கெட்டு நான் வேலை செய்கிறப்போ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதெல்லாம் குழந்த மாதிரி பார்த்து பார்த்து வளர்ப்பேன். இது எல்லாமே நான் வீட்டுக்குள்ளே அங்கங்கே வச்சுருந்த செடி எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்து, அப்புறம் அதில் வந்துட்டு இந்த தூசிலாம் இருக்குது பார்த்திங்களா, நிறைய பூ காஞ்ச பூவெல்லாம் நிறைய கிடக்கும். அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம உருளியில் பூ வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த உருளியை வந்துட்டு அந்த பூவை வந்து நான் அப்படியே அந்த தண்ணியோட பூவோடு சேர்த்து தண்ணியோடு அதுக்கு ஊற்றுவேன். அது ஒரு 2-3 நாள் கழித்து திரும்ப அதை க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி வெளியில் வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி இலைகளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணி உள்ளே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கல்லெல்லாம் எதுக்கு இதில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இதை வீட்டுக்குள்ளே வைக்கிறப்ப அதில் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு கண்டிப்பாக தண்ணி வெளியில் தெறிக்கும். இல்லைனா அந்த தண்ணியில் இருக்கிற தூசு மண் எல்லாமே வெளியில் தெறிக்கும். அது எல்லாமே அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கல்லெல்லாம் அழகாக அடுக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஈரப்பதத்தையுமே அது நல்லா உள்ளே தக்க வச்சுக்கும். சீக்கிரமாக காஞ்சி போகாமல் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். வெளியிலையும் மண் தெறிக்காமல் இருக்கும். அது மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்காக தான் அதில் வைக்கிறேன். நான் எல்லா செடிக்குமே இன்னும் வைக்கலை. ஒரு சில செடிக்கு தான் வச்சுருக்கேன். மீதி செடிக்கு எல்லாமே இனிமேல் வாங்கி தான் வைக்கணும். இல்லை அது மாதிரி கல் எல்லாமே நம்ம வீட்டில் கூழாங்கல் தான், அது நம்ம வீட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்து வைக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்துட்டு நிலைவாசல்கிட்ட 2 செடியும், ஹாலில் ஒரு செடி, அப்புறம் டீப்பாயில் வந்து 2 செடி, அப்புறம் வெளியில் ஒரு 2-3 செடி வச்சுருப்பேன். 4-5 செடியே வச்சுருப்பேன். அது மாதிரி தாங்க வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு ஒரு வகை மணி பிளான்ட்டு தான். நம்ம வெளியில் வைக்கிற அந்த மணி பிளான்ட் கொடி மாதிரி இல்லாமல் இது செடி மாதிரி வளரும். இதுவுமே வந்துட்டு நிறைய க்ரோத் கொடுக்கும். நம்ம அதிலேருந்து எடுத்து வேறு செடி வந்து வச்சுக்கலாம். பேம்பு பிளான்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸில் வச்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பேம்பு பிளான்ட் வந்து லக்கி பேம்பு, அதுவே அது பேரே வந்து லக்கி பேம்பு. அந்த லக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கிளாஸில் வைக்கிறப்ப தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். வேறு ஏதாவது எதுலையாவது வச்சோம் அப்படின்னா செடி நல்லாயிருக்கும். நமக்கு பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளாஸில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் வீட்டில் இருக்கிற அந்த கொடி பிளான்ட் மணி பிளான்ட்டையே வந்து கட் பண்ணி நிறைய செடிகளாக அங்கங்கே வீட்டில் வச்சுருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் தான் பெருசாக இருக்குல்ல, நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். உருளியில் பூ போட்டுடலாம், செடி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. 2 செடிக்கு நடுவில் உருளி வச்சுருப்பேன், அதில் பூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன். என்னோடய சின்ன பொண்ணு தான் எனக்கு வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. செடி எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்கிறப்போ, வீட்டுக்குள்ளே டஸ்ட்டெல்லாம் இருக்கிறப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் செடி வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதமும் அவங்களுக்கு பிடிச்ச மாங்காய் சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ இதை முடிச்சுட்டு ஈவினிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.